வாழ்க்கையில நீங்க செஞ்ச மிகப்பெரிய சாதனை எதுன்னு யாராவது கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? பெரும்பாலும் எல்லாரும் ஒரு டிகிரி வாங்குனது இல்லனா சொந்தமா வீடு கட்டுனது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லனா நீங்க சொன்ன மாதிரி பணம் சேர்த்து கட்டின வீடா இருக்கலாம். ஆனா இப்போ ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தோட கணக்கு புத்தகத்துல பாத்தீங்கன்னா, ஓகே. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த சாதனைகள் எதுவுமே பெருசா இல்லாம, இன்னைக்கு காலையில யாருக்கோ ஒருத்தருக்காக லிஃப்ட் கதவு ஒரு 5 செகண்ட் புடிச்சு நிப்பாட்டினீங்களே, ஆமா. இல்லனா பஸ்ல ஒருத்தருக்கு இடம் கொடுத்தீங்களே, அதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மூளை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சாதனைனோ இல்ல ஒரு உதவியனோ ரெக்கார்ட் பண்றதே இல்ல. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்னு நம்மளே அதை ஒதுக்கிடுறோம். ஏன் எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்னா அது ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கணும்னு தப்பா கணக்கு போடுது? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள். நிச்சயமா. இத பத்தி பேசுறதுக்கு நம்ம கையில செய்யாமல் செய்த உதவி அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன கிராமத்து பையன் ராஜாவோட கதை ஒரு அருமையான கேஸ் ஸ்டடியா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, நான் அந்த கதையை படிச்சா ரொம்ப ஆழமான ஒரு சோர்ஸ் அது. இந்த கதையை வச்சு பெரிய உதவி அப்படிங்கிற நம்மளோட கற்பனைக்கும் உண்மையான உதவிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்க போறோம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பா. இப்போ நீங்க தொடக்கத்துல கேட்டீங்கல்ல, ஏன் நம்ம மூளை சின்ன விஷயங்களை மதிக்கிறது இல்ல அப்படின்னு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட பரிணாம வளர்ச்சி தான். அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓ, அந்த பழங்காலத்துல மனுஷங்க கூட்டமா வாழ்ந்தாங்கல்ல, அத சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பழங்காலத்துல ஒரு பெரிய சிங்கத்தை வேட்டையாடிட்டு வந்தா அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அவனை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடும். அவனுக்கு அந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். ஆமா. அப்போ அவனுக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்குது இல்லையா? கரெக்ட். நம்ம மூளை இன்னமும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. பெருசா ஏதாவது பண்ணாதான் மத்தவங்க நம்மள கவனிப்பாங்க, பாராட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் வேலிடேஷனுக்கு நம்ம மூளை ரொம்பவே அடிமையாயிடுச்சு. அப்போ நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதே அவங்க நம்மள பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தானா? முழுசா அப்படியே ஒரு சுயநலம்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஆழ் மனசுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால தான் யாருமே கவனிக்காத ஒரு சின்ன உதவியை நாம செய்யும்போது நம்ம மூளைக்கு அந்த டோப்பமைன் அப்படிங்கிற சந்தோஷ ஹார்மோன் கிடைக்கிறதில்ல. ஓ, அதனால தான் அந்த சின்ன உதவியே நம்ம மூளை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ணிடுது. ஆமா, இப்போ ராஜாவோட மைண்ட் செட் கூட இப்படிதான் இருக்கு. கரெக்ட். இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படியே நம்ம ராஜாவோட மேட்ச் ஆகுது. இந்த ராஜாவை பத்தி சொல்லணும்னா, அவன் ஒரு அமைதியான பசுமையான கிராமத்துல வாழ்ற ஒரு ஸ்கூல் பையன். ரொம்ப நல்ல பையன். எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன கவலை இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஆமா, நான் பெரிய உதவி எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அவனுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த டோபமைன் லாஜிக் இங்க சரியா வருது. அவனோட நல்ல மனச காட்டுதுங்கிறத விட அவன் எப்படிப்பட்ட ஒரு மாயையில சிக்கி இருக்கான்னு தான் நமக்கு காட்டுது. அதாவது உதவி அப்படிங்கிறது ஒரு அளவை வச்சோ இல்ல சைஸ வச்சோ தீர்மானிக்கப்படுறதில்லன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா அவனோட மூளை ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்போம். இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி பல ஆயிரம் பேருக்கு இலவசமா மருத்துவம் பாக்குறாரு. இன்னொருத்தர் ரோட்ல போற ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து டீ வாங்கி தராரு. ஓகே, ரெண்டுமே உதவிதான். ஆமா, ரெண்டுமே உதவிதான். ஆனா அந்த ஆஸ்பத்திரி கட்டினதுனால 1000 பேரோட வாழ்க்கை மாறுதில்ல. அது ஆப்ஜெக்டிவா பாக்கும்போது பெரிய உதவிதானே. அப்படி பாக்கும்போது பெருசா ஏதாவது செய்யணும்னு ராஜா நினைக்கிறதும் நாமெல்லாம் நினைக்கிறதும் கரெக்ட் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். ஆஸ்பத்திரி கட்டுறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய காரியல் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் அதை ஒரு வானவெடிக்கை மாதிரி, அதாவது ஒரு ஃபயர் வாக்ஸ் மாதிரி சொல்லுவேன். வானவெடிக்கையா? அது எப்படி? அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எல்லாரும் கண்ணுக்கும் தெரியும். நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாராலையும் அதை வானவெடிக்கையே செய்ய முடியாது. அதை செய்யணும்னு காத்துக்கிட்டு நம்ம சுத்தி நடக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை நாம விட்டுடுவோம். ஓ, அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு நாம செய்யக்கூடிய அந்த சின்னஞ்சிறு உதவிகளை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஆமா, ஒரு மேரத்தான் ஓடணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு காலையில ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறதே பல பேர் தவிர்க்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். பெரிய வாய்ப்புக்காக காத்திருந்து சின்ன வாய்ப்புகளை நம்ம கோட்டை விட்டுடுறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட். பெரிய வாய்ப்புக்காக காத்திருந்து சின்ன வாய்ப்புகளை கோட்டை விட்டுடுறோம். இத புரிஞ்சுக்க ராஜாவோட வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு காலப்பொழுத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, அந்த சம்பவம் தான் கதையோட திருப்புமுனை. அன்னைக்கு காலையில ஒரு அழகான நாள். சூரியன் மெதுவா உதிச்சிட்டு இருக்கு. பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு.
ராஜா ஸ்கூலுக்கு போற வழியில நடந்து போயிட்டு இருக்கான். அப்போதான் அந்த தாத்தாவை பார்க்கறான். கரெக்ட். ஒரு வயசான தாத்தா வந்து சாலைய கடக்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காரு. அங்க வண்டிகள் வேற போயிட்டு இருக்கு. ராஜா கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். நான் லேட் ஆயிடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்குள்ள வருது. இந்த இடத்துல தான் ராஜாவோட அந்த அகப்போராட்டம், அதாவது அவனோட இன்னர் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பமாகுது. ஆமா, ஒரு ஸ்டூடெண்டா அவனோட முதல் கடமை வந்து ஸ்கூலுக்கு டைம்க்கு போறதுதான். ஸ்கூலுக்கு லேட்டா போனா டீச்சர் கிட்ட திட்டு வாங்கணும். இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அவன் ஏன் ஒரு முன்பின் தெரியாத தாத்தாவுக்கு உதவி பண்ணணும்? இங்கதான் உதவி அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இத பெரிய படத்தோட ஒப்பிட்டு பார்த்தா உண்மையான உதவி அப்படிங்கிறது நாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது எந்த வேலையும் இல்லாதப்போ செய்யறது இல்ல. ஓ, அதுக்கு பேர் வந்து சௌகரியம், அதாவது கன்வீனியன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஆனா நம்மளோட நேரமோ நம்மளோட வேலையோ கொஞ்சம் பாதிக்கப்படும்னு தெரிஞ்சும் அந்த ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து நம்ம களத்துல இறங்குறோம் பாருங்க, அங்கதான் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த தடைய தாண்டி செய்யறது தான் உண்மையான உதவி. ஆஹா, ராஜா அந்த இடத்துல நான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ உதவி பண்றதுதான் முக்கியம்னு ஒரு முடிவெடுக்கிறான் பாருங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆமா, அவனோட சுயநலத்துக்கு மேல அவன் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த முடிவை எடுத்த உடனே அவன் நேரா அந்த தாத்தா கிட்ட ஓடி போய், தாத்தா நான் உங்களை கிராஸ் பண்ணி விடவா அப்படின்னு கேக்குறான். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தான் அந்த நேரத்துல அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. கரெக்ட். ராஜா மெதுவா அவர் கைய பிடிச்சு பாதுகாப்பா ரோட்ட கிராஸ் பண்ண வைக்கிறான். அந்த தாத்தாவோட கண்ணுல ஒரு சின்ன நன்றி கண்ணீர் வருது. நீ ரொம்ப நல்ல பையன்பா, கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பாருன்னு அவர் மனசார சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அது? ராஜா இந்த உதவிய பண்ணிட்டு, பரவாயில்ல நாம இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டோம்னு பெருமையா நினைக்கல. அவன் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு அவனோட வழியில ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆமா, அவன் அத ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல. ஏன்னா அவனோட மூளை இன்னும் அந்த ஒரு பிரம்மாண்டமான உதவிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 5 நிமிஷம் வேலையே அவனோட கணக்குலயே அவன் எடுத்துக்கல. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கலாம். நீங்க ரொம்ப கேஷுவலா செஞ்ச ஒரு விஷயத்த நீங்க உடனே மறந்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்தான் இங்க ரொம்ப சர்ப்ரைசிங் ஆனது. ஆமா, அடுத்த நாள் ஸ்கூல்ல நடக்கிற அந்த சம்பவம். அடுத்த நாள் வந்து டீச்சர் கிளாஸ்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க. நேத்து யாராவது நல்ல செயல் செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க, சிறந்தவர்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பல குழந்தைகள் நான் இத பண்ணேன்னு அவங்க கதைகளை சொல்றாங்க. ஆனா நம்ம ராஜா மட்டும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க ஒரு முரண்பாடு இருக்குல்ல. பரிசு கிடைக்கணும்னு தெரிஞ்சும் ராஜா ஏன் அமைதியா இருக்கான்? அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையா, இல்ல தான் செஞ்ச உதவியின் மதிப்ப அவன் குறைச்சு மதிப்பிடுறானா? இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இங்க வருது. அதுக்கு பேரு பர்செப்ஷன் கேப். பர்செப்ஷன் கேப் அப்படின்னா? ஒரு செயலை செய்யறவங்களோட பார்வையும் அந்த உதவியை பெறுபவர்களோட பார்வையும் எப்படி முற்றிலும் வேற வேறையா இருக்கு அப்படிங்கிறது தான் அது. ராஜாவோட பார்வையில நேத்து நடந்த விஷயம் வெறும் ஒரு 5 நிமிஷம் வேலை. இது பெரிய விஷயம் இல்லைன்னு அவன் இன்னமும் நம்புறான். ஆனா அந்த தாத்தாவோட பார்வையில அது என்னவா இருக்கும்னு கொஞ்ச நேரத்துல அந்த கிளாஸ் ரூம்ல தெரிய போகுது. ஏன்னா அந்த நேரத்துல கிளாஸ் ரூம் கதவு பக்கத்துல நேத்து ரோட்ல பார்த்த அதே தாத்தா வந்து நிக்கிறாரு. அது ஒரு அழகான தருணம். அவர் நேரா டீச்சர் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. நேத்து உங்க ஸ்கூல் பையன் ஒருத்தன் எனக்கு ஒரு உதவி செஞ்சான். நான் அந்த கூட்டத்துல கண்டிப்பா கீழே விழுந்திருப்பேன். ஆனா அவன் தான் என்னை காப்பாற்றினான். ஆமா, அவர் ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. அவன் மட்டும் இல்லையெனில் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. டீச்சர் உடனே ரொம்ப ஆச்சரியமா சிரிச்சுக்கிட்டே அவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தா உடனே ராஜாவை கை காட்டுறாரு. இப்போ அந்த பெர்செப்ஷன் கேப் எப்படி உடையுதுன்னு பாருங்க. ராஜாவுக்கு அது வெறும் 5 நிமிஷம் வேலை. ஆனா அந்த தாத்தாவுக்கு அது ஒரு வாழ்க்கை, அவர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். ஒரு உதவியோட உண்மையான மதிப்பு அது கொடுக்கறவங்களோட பார்வையில இல்ல, அது வாங்குறவங்களோட தேவையை வச்சுதான் அளக்கப்படுது. அதான் உண்மை. அந்த நேரத்துல அந்த தாத்தாவுக்கு அந்த சின்ன உதவி உலகத்துல வேற எந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை விடவும் மிகப்பெரிய ஒண்ணு. முழு வகுப்பும் ஆச்சரியமா ராஜாவை பாக்குது. டீச்சர் ராஜாவை முன்னால் அழைத்து, நீ செய்தது மிகப்பெரிய உதவி ராஜா, இத எப்பவுமே சிறியதாக நினைக்காத அப்படின்னு பாராட்டுறாங்க. அந்த நேரத்துல கிளாஸ்ல இருக்க எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ஆமா, அனைவரின் கைத்தட்டல்களுக்கு நடுவே ராஜாவோட கண்கள்ல ஒரு மகிழ்ச்சி கண்ணீர். இத்தனை நாளா அவனுக்குள்ள இருந்த அந்த நான் பெரிய உதவி செய்யலையே அப்படிங்கிற கவலை அந்த செகண்ட்ல உடைஞ்சு போகுது. இப்போ அவனுக்கு அந்த சந்தோஷம் முழுசா கிடைச்சிருச்சு. தன்னோட ஒரு சின்ன செயலால ஒருத்தரோட உலகத்தையே காப்பாத்த முடியும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அவனுக்கு வந்துருச்சு. இதன் முழு அர்த்தம் என்னவென்று இப்போது புரிகிறதா? இதிலிருந்து 2 முக்கியமான நெறிகள் நமக்கு கிடைக்குது. ஒன்னு, ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை காப்பாத்த முடியும். இன்னொன்னு, நாம் செய்யாமல் விட்ட உதவிதான் உண்மையில் மிகப்பெரியது.
அதாவது முகம் தெரியாத ஒருத்தருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம செய்யற உதவி. கரெக்ட். செய்யாமல் செய்த உதவி மிக உயர்ந்தது அப்படிங்கிறதும், சிறிய உதவி கூட ஒருவருக்கு உலகத்தையே சமமாக இருக்கும் அப்படிங்கிறதும் தான் இந்த சோர்ஸ் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம். இந்த நெறிகள் வெறும் புத்தக வார்த்தைகள் அல்ல. ராஜா அன்றிலிருந்து எல்லாருக்கும் மனமாற உதவ தொடங்கினான் அப்படிங்கிற அந்த வரி ரொம்ப முக்கியம். நாலேஜ், அதாவது அறிவு அப்படிங்கிறது செயலாக மாறும்போது தான் அது முழுமையடையுது. வாவ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த சின்ன பையன் நமக்கு எவ்ளோ பெரிய ஒரு உலகளாவிய உண்மைய கத்து கொடுத்துட்டான். இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, கண்டிப்பா. இது எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடைசியாக எப்போது ஒருவருக்கு மிகச்சிறிய ஒரு சாதாரண உதவியை செய்தீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, ஆனா யாருக்கு தெரியும், அது அவர்களின் அன்றைய நாளின் மிகப்பெரிய அற்புதமாக கூட இருந்திருக்கலாம். இதை சற்று ஆழமா சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்று நீங்கள் நினைப்பது ஒரு பெரிய பதவியையோ இல்ல பணத்தையோ அடைந்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் கணக்கில் என்றோ ஒரு நாள் யாருக்கோ ஒருவருக்கு, முகம் தெரியாத ஒருவருக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த ஒரு சின்னஞ்சிறு உதவிதான் உங்கள் வாழ்வின் ஆகச்சிறந்த சாதனையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான எண்ணம். நிச்சயமா. அந்த ஒரு சிந்தனையோட இன்றைய அலசலை நாம் நிறைவு செய்வோம். உங்களைச் சுற்றி இருக்கும் அந்த சின்ன சின்ன உதவி செய்யும் வாய்ப்புகளை இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம்.